ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவியோட நேம் பார்த்தோன்னா த லாஸ்ட் பஸ். இந்த மூவி பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன்லேயே நம்மளை வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சீனும் தரமாக எடுத்து வச்சுருக்காங்க. தென் இந்த மூவி பார்த்தோன்னா ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. அதாவது 2018 கலிஃபோர்னியாவில் நடந்த அந்த காட்டுத்தீ விபத்தை தான் ஒரு மூவியை எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மூவியோட ஸ்டோரி லைன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கலிஃபோர்னியாவில் பேரடைஸ்ன்ற ஒரு ஏரியாவில் மின்சார கசிவு ஏற்படுது. அது மூலயமா காட்டுத்தீ பற்ற ஆரம்பிக்குது. அந்த காட்டுத்தீ பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஊர் வழியும் அந்த காட்டுத்தீ பற்ற ஆரம்பிக்கும். ஸோ இதனால் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற வீடு எல்லாம் பார்த்தோன்னா பற்றி எரிய ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க அந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துறதுக்கு. ஆனால் அந்த காட்டுத்தீயை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. ஸோ அதனால் அங்கே இருக்கிற பீப்புளை அந்த ஏரியாவிலேருந்து வேற ஏரியாவுக்கு எவாகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் 23 ஸ்கூல் குழந்தைங்க பார்த்தோன்னா மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த 23 ஸ்கூல் குழந்தைங்களும் பார்த்தோன்னா அந்த ஏரியாலேருந்து வேற ஏரியாவுக்கு எவாகேஷன் பண்ணணும். ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா மற்ற ஸ்கூல் பஸ் எதுவுமே இல்லை அவங்களை இட்டு போகிறதுக்கு. அப்போ தான் பார்த்தோன்னா நம்ம ஹீரோவோட அந்த ஸ்கூல் பஸ் மட்டும் ஸோ அந்த ஏரியாவில் அந்த சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து அந்த ஸ்கூல் குழந்தைய இட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்கூல் குழந்தைங்க எல்லாரையும் ஸோ பஸ்ஸில் ஏற்றி இட்டு போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் குழந்தைங்களை அங்கேருந்து வெளியேற்றுறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. சொல்லப்போனால் அந்த காட்டுத்தீ மூலிமா அந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புகை மண்டலமாக ஆகிடுச்சு. சொல்லப்போனால் அந்த ரோடே தெரியாத அளவுக்கு புகை மண்டலமாக ஆகிடுச்சு. ரோட்டுக்கு நடுவுலையும் சரி சைட்லேயும் சரி எல்லா சைட்லேயுமே 4 திசையிலையும் பார்த்தோன்னா காட்டுத்தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கடந்து எப்படி அந்த ஸ்கூல் குழந்தைங்களை அந்த ஏரியாலேருந்து வெளியேற்றி கொண்டு போனார் அப்படின்றது தான் இந்த லாஸ்ட் பஸ்ஸோட ஸ்டோரியே. ஸோ இந்த மூவி பார்த்தோன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அந்த காட்டுத்தீயோட விஷுவல்லாம் பார்த்தோன்னா வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த மூவிலே பார்த்தா காமிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் அந்த பேரடைஸ்ன்ற ஒரு ஏரியாவில் பார்த்தோன்னா அந்த காட்டுத்தீயோட புகை மண்டலத்தினால அந்த ஏரியாவை பார்த்தோன்னா ஒரு இருட்டான பகுதி மாதிரி ஆகிடும். அந்த ஏரியாவை தாண்டி கிராஸ் பண்ணி போகும்போது பயங்கர வெளிச்சமாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் அந்த பஸ்ஸு சர்வே பண்ணுற அந்த சுச்சுவேஷன் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாகவே காமிச்சிருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோன்னா அந்த காட்டுத்தீயினால் ஸோ அந்த இடமே பார்த்தோன்னா புகை மண்டலத்தினால இருட்டாகிடுச்சு. ஸோ வெளிச்சம் இல்லாத ஒரு பகுதியான மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஏரியாவிலேருந்து கிராஸ் ஆகி வேறு ஏரியாவுக்கு போகும்போது பயங்கர வெளிச்சமாக காமிச்சிருப்பாங்க. அந்த இது மூலிமா கலிஃபோர்னியாவில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது அங்கே ஆயிரக்கணக்கான வீடுகள் வந்து பார்த்தோன்னா நாசமாயிடுச்சு. 80லேருந்து 100 பேருக்கு மேலே மக்கள் வந்து பார்த்தோன்னா இறந்துருக்காங்க. ஸோ இதனால் காட்டுத்தீயோட பேரழிவு எப்படி இருக்குன்றத ஒரு தெளிவாக நமக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. இதனால் அந்த மக்கள் எவ்வளோ பாதிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட வீடுகளை இழந்து எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றதையும் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதுக்கு 10/9 தாராளமாக பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பார்க்குற ஒரு செகண்டும் வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மூவியோட டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டு மிஸ்டர் ஆலன் கவின் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் பயோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட டைரக்ட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்குங்க. ஆட் ஆகிட்டு த லாஸ்ட் பஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூவியோட டவுன்லோட் லிங்க் வரும். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். தேங்க்யூ.